வணக்கம் and welcome back to indianmoney.com. நான் உங்களோட சனாராம். Paytm மணில இருக்கக்கூடிய 7 financial services என்னென்ன அப்படின்றத நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க financial freedom app install பண்ணலனா descriptionல லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. financial freedom appல finance related ஆன courses நிறைய இருக்கு. இன்னும் நிறைய courses நாங்க ஆட் பண்ணவும் வந்து போறோம். உங்களுக்கு லைஃப்ல financially stable ஆகணும், financially independent ஆகணும் அப்படினா financial freedom app தான் ஒரே ஆப்ஷன் நான் சொல்லுவேன். So நீங்க சனா SANA அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2000 words ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்குது. சோ இந்த ஆப்பர்சூனிட்டியை நீங்க வந்து மிஸ் பண்ண வேண்டாம். இது லிமிட்டட் டைம் ஆஃபர். அதனால இமிடியேட்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்க லைஃபை வந்து மாத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ என்னென்ன financial services Paytm மணி ப்ரொவைட் பண்றாங்க அப்படினு சொல்லி ஒன் பை ஒன் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், Paytm மணி ஆப்ல டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றது ரொம்ப ஈஸி. சோ நம்ம என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் நம்மளோட Paytm credentials போட்டு லாகின் பண்ணனும். PAN and KYC செக் பண்ணனும். நமக்கு SMSல ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் வந்துரும். அவ்வளவுதான். சிம்பிளான ஒரு விஷயம். இது அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சர்வீஸ். செகண்ட் பாயிண்ட், NPS நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இதுதான் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் அப்ரூவ்ட் பை PFRDA. and அது மட்டும் இல்லாம ரொம்ப ஈஸியா நமக்கு இது அவேலபிளா இருக்கு அப்படின்றதுனால இனிமே நம்ம எல்லாரும் வந்துட்டு ரிட்டையர்மென்ட்காக நல்லாவே வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்றதா உண்மையான ஒரு விஷயம். because this is one of the best way to plan for our retirements. so இப்போ அது ஈஸியா அவேலபிளா இருக்குன்றதுனால யாரும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்காம we can start doing it. so இது நம்மளோட செகண்ட் சர்வீஸ் அவங்க ப்ரொவைட் பண்றது. மூணாவது விஷயம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஹிடன் கமிஷன்ஸோ ஃபீஸஸோ சார்ஜஸோ எதுவுமே வந்து கிடையாது. வாங்குறப்பையும் சரி விற்கிறப்பையும் சரி. அண்ட் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 1% எக்ஸ்ட்ரா ரிட்டர்னும் வந்து கிடைக்குது. ஸ்டேட்மெண்ட், இன்சைட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்து செக் பண்ணிக்க முடியும் ஃப்ரீயாக. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஹைப்ரிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, நீங்கள் டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, இதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ Paytm மணி ஆப் பார்த்தோன்னா லம்சம் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க, SIP ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆன் த ஹோல் இவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இது வந்து இருக்கும் அப்படின்றது தான் விஷயம். நாலாவது, கோல்டு வாங்கலாம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் கோல்டு வாங்கிட்டு ஆன்லைன் அக்கௌண்ட்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேக்கிங் சார்ஜஸ் நம்ம வந்து பே பண்ணதுக்கப்புறம் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து டெலிவரி வந்து கேட்க முடியும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம் ஆன்லைனில் வாங்கி Paytm மணி ஆப்பில் ஸ்டோர் பண்ணுறப்போ அங்கே 0 சார்ஜ் ஓட தான் ஸ்டோர் வந்து பண்ணுறாங்களே தவிர சார்ஜஸ் எதுவும் வந்து கிடையாது அப்படின்றது தான் விஷயம். ஸோ இது வந்து Paytm மணி ப்ரொவைட் பண்ணியிருக்கிற இன்னொரு சர்வீஸ். அஞ்சாவது விஷயம், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரியல் டைம் வாட்ச் வந்து வைக்கலாம் 50 ஸ்டாக்ஸ் மேலே எப்படி வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீக்லி இல்லைனா மந்த்லி ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஆட்டோமேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அது வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட இன்டெப்த் ஃபினான்ஷியல் ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து எடுக்க முடியும். அண்ட் ப்ரோக்கரேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறாங்க 10 rupees இல்லைன்னா 0.05%. எது வந்து கம்மியாக இருக்கோ அதை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பர் ஆர்டர். ஆறாவது சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா IPO அப்ளை பண்ணுறது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய IPOs வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. நிறைய கம்பெனிஸ் IPO வந்து இஷ்யூ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் Paytm மணி யூஸ் பண்ணி IPOலையும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் Paytmக்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா இதுக்கு முன்னாடி இருந்த IPO, அப்கமிங் IPO ரெண்டுமே நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ எதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குவான்டிட்டி, அமௌண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ஆஃப் 3 பிட்ஸ் நீங்கள் வந்து செய்ய முடியும். ஸோ அலாட்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா Paytm மணி ஆப் யூஸ் பண்ணி நம்மளால் IPO கூட வந்துட்டு இப்போ எடுக்க முடியும். ஸோ ஏழாவது சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ETF இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ETFன்னு சொல்கிறப்போ ஈக்விட்டி ஆகட்டும், டெட் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும் எல்லா ETFஸும் வந்து இங்கே அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்ம் இன்க்ளூட்ஸ் லைவ் மார்க்கெட் ரேட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ரியல் டைமில் ETFs வாங்குறதும் விற்கிறதும் வந்து செய்ய முடியும். அண்ட் அதே மாதிரி ப்ரைஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த குறிப்பிட்ட ப்ரைஸ் ரீச் ஆகிறப்போ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ப்ரைஸ் ரீச் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இது வந்து இவங்க கொடுக்குற ஏழாவது சர்வீஸ். என்னென்னு பார்த்தோன்னா இன்வெஸ்டிங் இன் ETFs. ஸோ Paytm மணியோட 7 சர்வீஸ் பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை இந்த நோட்டோட வந்து நான் முடிக்கிறேன். நீங்கள் ஒருவேளை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பில் நிறையா ஃபினான்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் சனா அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 words ஸ்காலர்ஷிப்பும் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். சீக்கிரமாகவே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப் வந்து மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ இங்கே முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.